안녕. Good morning. It's time to get up. 자기야 일어나. 자기야. ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் உங்கள் சரக்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சராங்கே எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் நாம் இன்றைக்கி ஹூபிஎஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஜேகேஎஃப்எஃப் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? நம்ம போன பாட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஹூபி எதுவுமே சொல்லாமல் இருந்தார். அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நீங்கள் ஹூபியவே சாக்காய் பார்க்குறீங்க. ஏன்டா அப்படி சொல்கிற? அப்போ நீ என்னை லவ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி. டே வந்துட்டு அவள் எதை சொல்கிறதுனாலும் அவள் வாயால் அவளே சொல்லட்டும், அதுதான் எனக்கு முக்கியம். என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு அவள் வாயில் சொல்லட்டும், நீ ஏன்டா சொல்கிற? நீ கொஞ்ச நேரம் அமைதியாருடா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாரு. இல்லைடா, அவள் கொஞ்சம் தயங்குறா போல், அதான் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியும் சொல்கிறாரு. பரவாயில்ல, அவளுக்கு எதுக்கு தயக்கம்? என்கிட்ட பேசியிருக்கா, இதை சொல்கிறதுக்கு அவளுக்கு என்ன தயக்கம்? நீ விடுறா, அவளே சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாரு. மாமா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்க. ஹூபி கண்ணை காட்டுறாரு. வேணாம், எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இவன் தயக்கம்? எனக்கு தெரியும்டி, நீ கண்டிப்பாக என்னை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. அப்படி தானே? கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் தயங்கிட்டே நிற்கிறீங்க. இவ்வளோ மணி நேரம் கூட சொல்லிடலான்னு நினச்சிங்க, ஆனால் விரலை காட்டு அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கீங்க. டேவே உங்கள் கையை பிடிக்கிறாரு. ஓகேவா, ரிங்கை போட்டு விடுறதுக்காக. உங்கள் மனசுலேயும் ஹூபி மனசுலையும் அவ்வளோ டென்ஷன். மாமா வேணாம் மாமா, ப்ளீஸ் மாமா, போட்டுறாத மாமா அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் டேவை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் திருதுன்னு முழிக்கிறீங்க. உடனே டே விழுந்து சிரிக்கிறாரு ரிங்கை போடாமல். உங்களுக்கு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஹூபியும் ஏண்டா அப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பின்ன அவங்க ரெண்டு பேர்த்து ஃபேஸையும் பாரு, பயத்தில் ஓ மை காட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ரெண்டு பேரும் பயந்து நான் பார்த்ததே இல்லை, அதுவும் இவ்வளோ. அதான் அவங்க ஃபேஸை பார்த்ததும் எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்கிறாரு. லூஸாடா நீ, எதுக்குடா அப்போ சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தலையாட்டுறீங்க. ஐயோ ரெண்டு பேரும் இவ்வளோ மக்கா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு டே சொல்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏண்டி லூஸு, அவனுக்கு தான் என்னை பற்றி தெரியல அப்படின்னா உனக்கு கூடவா என்னை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாரு. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. லூஸு நான் போய் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு அப்போ தான் உயிரே வருது. அப்போ நீ இவ்வளோ மணி நேரம் பண்ணதெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஹூபியும் என்னடா சொல்கிற? அப்போ நீ யோனை லவ் பண்ணலையா? நான் இவ்வளோ மணி நேரம் கேட்டப்ப பண்ணுறேன்னு சொன்னேன், ப்ரப்போஸ் கூட பண்ணியடா அப்படின்னு சொல்லிட்டு ஹூபியும் கேட்குறாரு. ஐயோ நான் யோனை லவ் பண்ணுறேன் தான், ஆனால் அந்த லவ் வேறு இந்த லவ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாரு. ஏண்டி அவனுக்கு கூட தான் புரியல அப்படின்னா இவ்வளோ வருஷம் என் கூட இருந்த உனக்கு கூட புரியல அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலேயே அடிக்கிறாரு. மம்மா எனக்கு பயந்தே போயிட்டு தெரியுமா, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சும்மா அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொஞ்சம் வெறுப்பேற்றி பார்க்கலாம், ஒசுப்பேற்றி பார்க்கலான்னு நினச்சேன். அப்பயாவது ரெண்டு பேரும் உண்மையை சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனால் அமுக்கிலி ரெண்டு பேரும் வாயவே திறக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பாத்தியா இவ்வளோ மணி நேரம் நான் நடித்தேன், இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு டே சொல்கிறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறீங்க. இல்லையே நாங்கள் ஒன்றும் நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அட்ட டயத்தில் சொல்கிறீங்க. ஓ அப்போ இப்போயும் ரெண்டு பேரும் உண்மையை சொல்ல மாட்டீங்க அப்படி தானே? அப்போ கொண்டா நான் ரிங்க போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துக்கிறீங்க. ஏண்டி நீ தான் எந்த உண்மையும் சொல்லலைல்ல, மாமாவை ஏற்றுப்பல்ல, கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மாமா விளையாடாதடா அப்படின்னு சொல்கிறீங்க. நான்லாம் விளையாடல, உண்மையை சொல்லப்ப அப்படின்னு சொல்கிறாரு. ஹூபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன் அவன் தான் சொல்லணுமா, நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரெண்டு பேருமே தயங்கிக்கிட்டே நிற்கிறீங்க. அப்போ என்ன நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஒருத்தனா பார்க்கலல்ல, தனியாக தான் பார்க்குறீங்கள, அதான் ரெண்டு பேரும் இவ்வளோ தூரம் தயங்குறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாரு. ரெண்டு பேரும் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. சரி, இதுக்கு மேலே நான் யாரையும் கம்பல் பண்ணல, நீங்கள் எதுவும் சொல்லவும் வேணாம், ஓகேவா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே போகிறாரு. உடனே ஹூபி டேவை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் பேக்கில் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஃப்ரண்ட்டில் ஹூபி ஹக் பண்ணிக்கிறாரு, நீங்கள் பேக்கில் ஹக் பண்ணிக்கிறீங்க டேவை. என்னடா ரெண்டு பேரும் என்ன நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மாமா அப்போல்லாம் சொல்லாதடா அப்படின்னு சொல்கிறீங்க.
அப்புறம் என்ன அதான் 2 பேரும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மாமா நான் ஹோபியா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஹோபியா சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாரு. உனக்கு தான் தெரியுதுல்லடா அப்புறம் ஏன்டா கேட்குற அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஹோபியும் டேய் சாரிடா மச்சான் நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தது கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனால் இப்போ 2 பேரும் சொல்லாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு கோவமாக வருது அப்படின்னு வந்துட்டே சொல்கிறாரு. மாமா நான் ஹோபியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்களும் சொல்லிடுறீங்க. ஆமாடா நானும் இவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியும் சொல்லிடுறாரு. அப்பாடி ஒரு வழியாக 2 பேரும் சொல்லிட்டீங்களா, இதுக்காகத்தான் இவ்வளோ மணி நேரம் போகிறானே அப்படின்னு வந்துட்டே சொல்கிறாரு. அப்போ இது உனக்கு முன்னாடியே தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஹோபி. தெரியும், எனக்கு தெரியாமல் எப்படி உங்கள் 2 பேர்த்து கூடயும் 24 ஹவர்ஸ் இல்லைனாலும் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க எப்படி நடந்துப்பீங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹோபி இருந்துட்டு டே அப்போ நீ யோனை டேய் நான் தான் சொல்லிட்டேன்ல அவளை நான் லவ் பண்ணுறேன் தான், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, அவள் என்னோட ஃப்ரெண்டுக்கு மேலே, ஏன் சொல்லப்போனால் அவனுக்கும் மேலே, அப்புறம் ஏன் லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறியா, ஆனால் அந்த மாதிரி அவளை என்னால் பார்க்க முடில. ஒய்ஃபுங்கிறவ வந்தால் கூட எனக்கு யோன் ரொம்ப முக்கியம்தான், அவளை விட என் யோன் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். ஆனாலும் அவளை என் ஒய்ஃபாக லவ்வராக பார்க்க முடியல. ஆனால் எனக்கு அந்த ஃபீலிங்ஸை சொல்ல தெரியலடா, அந்தளவுக்கு அவள் எனக்கு உயர்ந்தவ, இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சவ அப்படின்னா அது யோன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே அழுக வருது. மாமா ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு அலறீங்க. லூஸு ஏண்டி இப்படி அலற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேக்கில் திரும்புகிறாரு. இவ்வளோ மணி நேரம் கட்டி பிடிச்சிட்டு தான் இந்த ஆர்கியூமெண்ட்லாம் போயிருக்கும். அதுக்கப்புறம் பேக்கில் திரும்புகிறாரு. இதுக்கிட்டே அலற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட்றாரு. மறுபடியும் நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க ஃப்ரண்ட்டில் வீயை. ஐ லவ் யூடா மாமா, சாரிடா மாமா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. பரவாயில்லடி, என்கிட்ட தானே மறைச்சேன் பரவாயில்ல, பட் மேலே எனக்கு கோவம் இருந்துச்சு, என்கிட்ட கூட மறைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ இல்லை, உன் வார்த்தை அந்த ஐ லவ் யூங்கிற வார்த்தையை கேட்கும்போது என்னோட கோவெல்லாம் எப்படி போகுதுன்னே எனக்கே தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாரு சிரிச்சிக்கிட்டே. ஐ லவ் யூடா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. டீமும் ஐ லவ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஓகேவா, இந்த ஐ லவ் யூ அப்படிங்கிறது லவ்வுக்கு கீழே லவ்வர் ஒய்ஃபை விட அம்மாவுக்கு நம்ம சொல்லுவோம்ல, அதை விட ஒரு பெரிய அன்பு வந்து உங்கள் மேலே வச்சுருக்காரு நீங்களும் அவர் மேலே வச்சுருக்கீங்க. அந்த அன்பில் தான் 2 பேரும் வந்து லவ் யூன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா, அந்த அன்பு பாச போராட்டம்லாம் முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் 3 பேரும் செம்ம ஹாப்பியாக போகிறீங்க. இந்த உலகத்துலேயே சந்தோஷமாக யார் இருக்காங்கன்னா நீங்கள் 3 பேர் தான். அந்தளவுக்கு செம்ம ஹாப்பியாக ஆஃபீஸ்க்கு வந்து போகிறீங்க. எப்பயுமே உருன்னு இருக்க ஹோபி கூட எல்லா ஸ்டாஃப்க்கும் வந்து குட் மார்னிங் சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ இவர் சொல்கிறாரு, நீங்களும் வந்து சொல்கிறீங்க. 3 பேரும் செம்ம ஹாப்பியாக கேபினுக்கு போகிறீங்களா. ஸ்டாஃப்கே வந்து என்னடா நடக்குது, நம்ம ஹோபி சாரா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஹோபி வந்து அவர் கேபினுக்கு போயிடறாரு, டேம் போயிடறாரு. நீங்கள் உங்கள் கேபின் வெளியே தானே ஸ்டாஃப் கூட அந்த மாதிரி உட்காந்துக்கிறீங்க. எல்லோரும் உங்ககிட்ட யோன் ஹோபி என்ன இன்றைக்கி செம்ம ஹாப்பியாக இருக்காரு, அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. அப்போலாம் ஒன்றும் இல்லையே, அவர் எப்பயும் போல தான் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. பொய் சொல்லாதடி, எங்களுக்கு தெரியும் அவரை பற்றி, உனக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், எப்பயுமே இவ்வளோ வந்து ஜாலியாக அவர் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி அவர் ஃபேஸில் சிரிப்பை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொண்ணாக தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அநேகமாக சோவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஐயோ சோவை பற்றி பேசுகிறாளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. என்ன யோன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து யோன் சொல்கிறாங்க. போங்க அடுத்தவங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் போய் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒர்க் பார்க்குறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் போயிட்டுருக்கு. நீங்களும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அங்கே ஹோபினால் உள்ளே இருக்கவே முடியல. அந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல அதை வந்து எடுத்து விட்டுட்டு அங்கே உள்ளே இருந்து உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்பப்போ ஹோபியை வாட்ச் பண்ணுறீங்க. ஓகேவா, பார்த்தா உங்களையே பார்த்துட்ருக்காரு ஹோபி. உனக்கு வேறு வேலையே இல்லையாடா, ஒர்க்கை பாருடா அப்படிங்கிற மாதிரி. அந்த டைமில் தான் நம்ம ஹைஜின் வராங்க. யோன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹூபியை பார்த்துட்டு இருப்பீங்க. ஹைஜின் வரதை பார்த்துட்டு அப்படியே நார்மலாகிடுறீங்க. சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம், உன் பிரேஸ்லெட்டை வாங்க சொல்லிட்டு போனல, அதை பற்றி ஏதாவது கண்டுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் இல்லை, நான் மறந்தே போயிட்டேன், என்ன வாங்கிட்டியா, அவர் ரெடி பண்ணாரா இல்லையா, இத்தனை நாள் ரெடி பண்ணாமல் என்ன தான் பண்ணுறாரோ தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க உங்ககிட்ட. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. லூஸ் அடிச்சே போடுவேன் என்கிட்ட தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்னடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெய்ஜினும் கேட்குறாங்க. இல்லை ஜீஹூன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவரா
அவர் என்ன அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க் பார்த்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லடி ஏதாவது என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜீவனா அவன் ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்கான், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணலை, உன்னை பற்றி என்கிட்ட கேட்கவும் இல்லை, அதனால் நானும் அதை பற்றி எதுவும் சொல்லலை, இப்போ இதுக்கு நீ அவனை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடி அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவனை நான் பார்க்கவும் இல்லை, அவனும் என்னை பார்க்கல, அதனால தான் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவன் பார்க்கல, அவனை டிஸ்டர்ப் பண்ணலை, அது வரைக்கும் உனக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உன் ஒர்க்கை மட்டும் பாரு, ஓகேவா, நீ தேவையில்லாமல் அவனை பற்றியெல்லாம் நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிடி இதனால் உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறீங்க. சேச்சா அவன் என்ன பண்ண போகிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரேஸ்லெட்டை வந்து பேக்குள்ளே வச்சுக்கிறீங்க, இப்போதைக்கு போடலை, ஓகேவா. ஒர்க்லாம் வந்து முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆக போகுது, எல்லா ஸ்டாஃபும் டைம் ஆச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க, ஓகேவா. நீங்களும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஹூபி வந்து வெளியே வராரு கேபினை விட்டு. யோன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் என் கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேபினுக்கு போகிறீங்க, எல்லா ஸ்டாஃபும் போயிடுறாங்க, ஓகேவா. உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அது கொடுக்குறாரு. இதை வந்து நீ எனக்கு முடிச்சு கொடு, இன்றைக்கே முடிச்சாகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஹூபி. ஓ சரி நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேபினுக்கு போகிறீங்க. ஹூபி வந்துட்டு அங்கெல்லாம் ஒன்றும் போவேனா, நீ இங்கேயே உட்காந்து பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல நான் என் கேபினுக்கே போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஹூபி கண்ணை காட்டுறாரா, சரி இங்கேயே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா இருக்குள்ளே அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க, லேப்டாப்பை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஓகேவா. அந்த டைமில் நம்ம டேவும் வராரு. ஓ 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா, ஹோல் ஆஃபீஸே போயிடுச்சு, நீங்கள் 2 பேரும் இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைடா இந்த ப்ராஜெக்ட் விஷயமா அவள் பார்த்துட்ருக்கா, நானும் அதை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஹூபி. நீ போகிறனா போடா, நாங்கள் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஹூபி. டேவ் வந்துட்டு இல்லைடா பரவாயில்ல நானும் இங்கேருந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஹூபி அழுத்தி நீ போகிறனா போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டே வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு, 2 பேரும் ப்ரைவசியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, ஆமாம் எனக்கும் நிறையா ஒர்க் இருக்குது அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு டே. நீங்கள் வந்துட்டு மாமா இரு அங்கே போய் என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிடுறீங்க, நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கல, ஓகேவா. பட் ஹோபியும் டேவும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் டே ஓகேடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டிட்டு போயிடுறாரு டே. இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, கிட்டத்தட்ட நைட் ஆயிடுச்சு, 8 o'clock மேலே ஆயிடுச்சு, ஓகேவா. ஹோபி வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு இது கொஞ்சம் தெரியல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஹோபியும் வந்து இப்படி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, ஓகேவா. ஒரு வழியாக 2 பேரும் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டிங்க. அப்பாடி ஒரு வழியாக முடிஞ்சிச்சு, சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாலேருந்து எந்திரிக்கிறீங்க. ஹூபி எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துடுறாரு. என்ன ஹூபி லேட் ஆகுது, வீட்டுக்கு போகலாம், எனக்கு பசிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எனக்கும் தான் பசிக்குது, மார்னிங்லேருந்து நானும் தான் பட்னியாக கிடக்கிறேன், என்னை ஏதாவது நீ கண்டுக்கிட்டியா, உன் ஒர்க்கு தான் முக்கியம்னு ஒர்க்கை தானே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்குறாரு. என்ன சொல்கிறா, பசிக்குதுன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஐயோ இவ தெரிஞ்சு சொல்கிறாளா தெரியாமல் சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஹோபி. சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட்டாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படியே அவனுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கண்ணிலையே செல்லமாக முறைப்பாங்களா அந்த மாதிரி முறைச்சி பார்க்குறாரு நம்ம ஹோபி. உடனே அப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது ஹோபி என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ சே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. என்ன விளையாடுறியா, ஆஃபீஸ் இது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஆமாம் ஆஃபீஸ் தான், ஏன் ஆஃபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஹூபி. ஹூபி விளையாடாத, எந்திரிச்சுவா முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஹூபி. அதுக்கப்புறம் நான்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நீ என்னடி கொடுக்குறது, நானே எடுத்துப்பேன் அப்படின்னு வந்து உங்கள் பக்கத்தில் வராரு ஹூபி. உடனே நீங்கள் ஹூபி பிடிச்சி தள்ளி விட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி போகிறீங்க, ஓகேவா. ஏய் நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை துரத்திட்டு ஓடி வருவாங்களே அந்த மாதிரி ஓடி வராரு. அந்த டைமில் நீங்கள் கேபின் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும்ல, சில திங்ஸ்லாம் வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரி பேக்கில் எடுத்துகிட்ருக்கீங்க. ஹூபி வந்து உங்களை பேக்கில் வந்து ஹக் பண்ணுறாரு, ஓகேவா. நீங்கள் வந்துட்டு ஹூபி விளையாடாத, எதாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம், லேட் ஆகுது கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ தான் ஹூபிக்கு ஒன்று வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, ஓகேவா. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேபினுக்கு வந்து போகிறாரு ஹூபி. போயிட்டு வரும்போது ஒரு ஃபைல் மாதிரி எடுத்துகிட்டு வராரு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இந்த ஃபைல் ரொம்ப முக்கியமான ஃபைல், இது பல கோடி ப்ராஜெக்டோட ஃபைல், இது மட்டும் எங்கேயும் லீக் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை எதுக்கு என்கிட்ட கொடுக்குறா, எங்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இல்லை நான் வந்து பல வேலையில் அங்கேயும் இங்கேயும் போகிறவன், அதனால் நான் அவ்வளோக்கா வந்து பத்திரமா வச்சுருக்க முடியாது, இது உங்ககிட்ட தான் இருக்கணும், நீ பத்திரமா வச்சிரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு.
சரி ஓகே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு ட்ரா மாதிரி இருக்குது ஓகேவா உங்கள் கேபின்லேயே அதில் வச்சு லாக் பண்ணி சாவி எடுத்துடுறீங்க. இங்கே வச்சுருக்கேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹூபி முன்னாடி தான் அதை பண்ணுறீங்க. ஓகே சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேக் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்குறீங்க. அந்த டைமில் நம்ம ஹூபி என்ன பண்ணுறாருன்னா சடனாக அவங்கள தூக்கி அந்த டேபிள் இருக்குல்ல அதில் வந்து உட்கார வைக்கிறாரு. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஹூபி பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஹூபி இது ஆஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதான் எனக்கு தெரியும்னு சொல்கிறேன்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கேமராலாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. பரவாயில்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து பக்கத்தில் வராரு. உங்களுக்கும் ஆசை தான் ஓகேவா. 2 பேரும் அதுக்கப்புறம் ஐ கான்டாக்டில் இருக்கீங்க. லிப் டு லிப் கிஸ் கொடுக்குறீங்க. அந்த கிஸ்ஸிங் வந்து ரொம்ப நேரம் வந்து போகுது ஓகேவா. கொஞ்சம் அதிகமாகவே போகுது. எக்ஸ்ட்ரா லெவலுக்கு போகணும் போல் இருக்குது. அந்த டைமில் கரெக்டாக ஃபோன் அடிக்குது ஓகேவா. உங்களை விட ஹூபிக்கு தான் அந்த மாதிரி இருக்குது ஓகேவா. ஃபோன் அடிக்குது. நீங்கள் வந்து ஃபோன் எடுக்கலான்னு பார்க்குறீங்க. ஹூபி ஃபோனை எடுக்காத அப்படிங்கிற மாதிரி ஃபோனை பிடிச்சிக்கிறாரு கையில் ஓகேவா. உடனே நீங்கள் ஹூபியை பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. ஹூபி ஃபோன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்க ஃபோனை. நீங்கள் ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. யார் கூப்பிட்ருப்பாங்க அப்படின்னா கியோமி தான் கூப்பிட்ருப்பாங்க. நீங்கள் ஃபோனில் என்னடி சொல்லு இந்த டைமில் கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. பட் ஹூபி வந்து அதெல்லாம் எதையுமே கண்டுக்காமல் அவங்கள கிஸ் பண்ணுவாங்களே ஒரு மோகத்தில் ஆசையில் அந்த மாதிரி வந்து ஐயில் அந்த மாதிரிலாம் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கார் ஹூபி. உங்களை வந்து அன்னைக்கு அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஹூபி ஓகேவா. பட் நீங்கள் ஃபோனில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் ஹூபியை பிடிச்சி தள்ளுறீங்க அப்படிங்கலாம் பண்ணுவோம்ல. அந்த மாதிரிலாம் வந்து சங்கடப்படுவோம்ல அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. என்னடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இங்கே ஹூபி உங்கள் நெக்கு கை சோல்ஸ் இந்த மாதிரிலாம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஓகேவா. அவங்க வந்து கியோமி சொல்கிறாங்க நான் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை யோன். எனக்கு யாரை கூப்பிட்றது ஹெல்ப்புக்கு அப்படின்னே தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே உறவு நீ மட்டும்தான். அதனால தான் உனக்கு கூப்பிட்டேன். ப்ளீஸ் வர்றையா. டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஃபீஸ்லாம் நிறையா கட்ட சொல்கிறாங்க. என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹூபி இப்படிலாம் கிஸ் பண்ணுறதை பார்த்து அதுவும் இவ்வளோ சீரியஸான விஷயம் பேசும்போது யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் கொஞ்சம் கோவம் வரும் எரிச்சல் வரும்ல. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹூபியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கத்துறீங்க ஹூபி அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தள்ளினதும் ஹூபிக்கு கோவம் வந்துடுது. எந்த ஜென்ஸ்க்குமே அந்த மாதிரி ஒரு கோவம் வரும். நம்ம கேட்கும்போது கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கோவம் வரும். உடனே அவங்க வந்து தள்ளி நின்றுக்கிறாரு ஹூபி. நீங்கள் அங்கே சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கியோமி கிட்ட கேட்குறீங்க. கியோமி வந்துட்டு நீ ஹூபி கூட இருக்கியா, நான் தப்பான டைமில் கால் பண்ணுறேன்னா சாரியோ நீ வர வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை பரவாயில்ல நீ வர வேணாம் நீ பாரு நான் வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கியோமி வச்சுறாங்க ஓகேவா. உங்களுக்கு இங்கே செம்ம டென்ஷன். ஹூபி அப்படியே டென்ஷன் ஆகி இருக்காரா ஹூபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்னடி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, அதுக்கு ஆசைப்படுற ஆம்பளை மாதிரி தெரியுதா, ஏதோ காலையிலேருந்து உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஓவராக போயிட்டேன், அதுக்கு இப்படி தான் நீ கத்துவியா, அதுவும் இன்னொருத்தி ஃபோனில் இருக்கும்போது இப்படி கத்துறையே, அவன் என்ன நினைப்பா என்னை பற்றி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஹூபி சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறீங்க ஓகேவா. ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாரு ஹூபி. சாரி ப்ளீஸ் நான் கொஞ்சம் டென்ஷனில் பேசிகிட்டு இருந்தேன்னா அதனால தான் அப்படி பண்ணிட்டேன் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு கைக்குள்ளே கை கோர்ப்போம் கட்டி பிடிப்போம்ல அந்த மாதிரிலாம் பண்ண போகிறீங்க சமாதானப்படுத்த. ஹூபி ஒன்றும் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. தயவு செஞ்சு என் பக்கத்தில் வராத, இனிமேல் நீயே என் பக்கத்தில் வந்தாலும் நான் உன் பக்கத்தில் வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஹூபி. ஹூபி சும்மா சாரிடா அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க, தயவு செஞ்சு எதுவும் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஹூபி. நீங்கள் உடனே பேக்லாம் எடுத்துகிட்டு ஹூபி ப்ளீஸா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிக்கிறீங்க. கையை வந்து உதறி விடுறாரு ஹூபி ஓகேவா. உங்களுக்கு டென்ஷன் இவனை பார்க்குறதா இல்லை கியோமியை பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆஃபீஸ்லேருந்து கீழே வந்துட்டீங்க ஓகேவா. என்னை ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரா பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க ஹூபிக்கிட்ட. ஹூபி வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, நீயே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தனியாக விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. நீங்களும் இப்போதைக்கு கியோமி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்ஸி பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. என்னாச்சு நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நல்லா தான் இருந்தாங்க, நான் போகும்போது கூட நல்லா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதான் உனக்கு கூப்பிட்டுட்டேன், ஹூபி ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவன் கிடக்கிற அவனை பற்றி நீ ஏன் நினச்சிட்டு இருக்க, இப்போ நம்மளுக்கு முக்கியம் அம்மா மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அந்த டைமில் தான் டாக்டர் வெளியே வராரு. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்குறீங்க, கியோமியும் கேட்குறாங்க. சாரிம்மா இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அவங்க கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காங்க, இப்போ நாங்கள் வந்து எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே கியோமி செம்மையாக அழறாங்க. நீங்கள் அழாதிடி அப்படின்லாம் வந்து சமாதானப்படுத்துகிறீங்க. டாக்டர்
எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் அவங்கள எப்படியாவது காப்பாற்றிடுங்க அப்படிலாம் வந்து சொல்கிறீங்க. நாங்களும் அதுக்கு தாம்மா ட்ரை பண்ணுறோம், மார்னிங் வரைக்கும் பார்க்கலாம், எப்படி இருந்தாலும் வந்து 12 ஹவர்ஸ்க்கு மேலே தான் நாங்கள் எதுவுமே சொல்ல முடியும், அது வரைக்கும் அவங்க ஐசியூவில் தான் இருக்கணும் அப்சர்வேஷனில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க. டாக்டர் வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர்லாம் வந்து இந்த மாதிரி மெடிசன்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கியோமி கிட்ட நீ இங்கேயே உட்காந்துரு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகிறீங்க. கியோமி வந்துட்டு ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. லூஸு, இப்போ இதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. ஃபீஸ் கூட நீங்கள் தான் பே பண்ணுறீங்க ஓகேவா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் வரைக்கும் 2 பேருமே தூங்கவே இல்லை. நீங்கள் வந்து பக்கத்துலேயே கியோமி பக்கத்துலேயே உட்காந்துருக்கீங்க. கியோமி எதுவுமே சாப்பிடவே இல்லை. வாடி கொஞ்சமாவது சாப்பிட்றி அப்படிலாம் வந்து சொல்கிறீங்க. இல்லை எனக்கு வேணாம் யோன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அலறாங்க. அழாதடி, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிலாம் வந்து சமாதானப்படுத்துகிறீங்க. இங்கே நம்ம ஹோபி வந்து வீட்டுக்கு போயிருப்பாரா, போனதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கிறாரு. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, அவகிட்ட கூமா பேசிட்டு வந்துட்டோமே, அவள் வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டாலே, ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கிறாரு ஹூபி. சரி அவள் ஏதாவது வேலையாக இருப்பா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனும் பண்ணல ஹூபி. ஆனால் அவர் நல்லா உணர்றாரு, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஆசைக்காக அவளோட டென்ஷனை புரிஞ்சுக்காமல் நம்ம நடந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு ஹூபி. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்பயும் டாக்டர் கேட்டால் இன்னும் எங்களால் வந்து எந்த பதிலும் சொல்ல முடியல, பிகாஸ் இவங்க வந்து இப்படியே தான் இருக்காங்க, அந்த கண்டிஷன்லேயே தான் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. என்ன டாக்டர் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்துலாம் தெரிஞ்சிரும் அப்படிலாம் வந்து சொன்னீங்க, இப்பயும் அதை இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறீங்க. நாங்களும் அப்படி தான் நினச்சோமா, பட் அவங்க கண்டிஷனில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, இன்னும் 2-3 ஹவர்ஸ் பார்க்கலாம், எங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம், பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்களும் பேசுகிறீங்க, கியோமியும் பேசுகிறாங்க. கியோமி ரொம்பவே அழறாங்க. இப்போ டாக்டர் அதுக்கப்புறம் போயிடுறாங்க. நாங்கள் வந்து போய் பார்க்கலாமான்னு கேட்கும்போது போய் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நீங்களும் கியோமியும் போகிறீங்க. அந்த பிராணவாயெல்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. உடனே கியோமி அழறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இருந்த ஒரே உறவு நீ மட்டும்தான், நீயும் இல்லைன்னா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. நீங்கள் சமாதானப்படுத்துகிறீங்க, அழாதடி, அதை தவிர நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுல்ல, நம்ம என்ன கடவுளா இல்லை டாக்டராக காப்பாற்றுறதுக்கு, அதனால் சமாதானப்படுத்துகிறீங்க முடிஞ்ச அளவுக்கு. அழாதடி, ஒன்றும் ஆகாது அம்மாவுக்கு, கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. பட் கியோமி ரொம்பவே அழறாங்க உங்களை ஹக் பண்ணிவிட்டு. யோன் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி அப்பெல்லாம் சொல்கிற, அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன்லடி உனக்காக அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, உங்களோட லக்கி சாம் ஓகேவா, அதை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, அவங்க அம்மா கையில் வந்து கட்டி விடுறீங்க ஓகேவா. கியோமிக்கு இதெல்லாம் தெரியும், லக்கி சாமை பற்றியெல்லாம். இதை ஏண்டி கட்டுற அம்மா கையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது என்னோடய லக்கி சாம்னு உனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இது என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே தான் நடந்திருக்கு, அதனால் கண்டிப்பாக அம்மாவுக்கும் நல்லது தான் நடக்கும், அதனால தான் இது அம்மா கையில் வந்து நான் போட்டு விட்டேன், கண்டிப்பாக அம்மா குணமாயிருவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து சமாதானப்படுத்துகிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் யோன், எனக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறத தவிர என்ன வார்த்தை சொல்கிறதுனே எனக்கு தெரியல, என் கூட பிறந்த சிஸ்டர் இருந்ததா கூட இந்தளவுக்கு பார்த்துப்பாங்களான்னு தெரியல, ஆனால் யாருனே தெரியாத நீ எனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடிச்சிருவேன் பார்த்துக்கோ, யாருனே தெரியாதவளா, நான் உன்னோட சிஸ்டர் மாதிரி தான், ஏன் சிஸ்டர்னே வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஓன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அழறாங்க. அழாதிரி, அம்மாவுக்கு கண்டிப்பாக ஒன்றாகாது, என் லக்கி சாம் இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு எதுவும் ஆகாதிரி, ஆகவும் விட மாட்டேன், கவலைப்படாத அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே உட்காந்துருக்கீங்க ஓகேவா. கிட்டத்தட்ட 1 hour ஆகுது, நீங்கள் மொபைலை எடுத்து பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னா ஹூபி இது வரைக்கும் கூப்பிடவே இல்லை, நீங்களும் கூப்பிட்டு பேசவே இல்லை, கோமா வேற போனா என்ன பண்ணுறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் இருக்குது. அந்த டைமில் சரி நம்மளாவது கூப்பிட்டு பேசலான்னு ஹூபிக்கு ஃபோன் பண்ணும்போது கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னா, டாக்டர் வந்து கியோமியோட அம்மா ரூம்குள்ளே அவசர அவசரமாக உள்ளே போகிறாங்க வராங்களாம். உடனே நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, அவங்க இப்போ வந்து கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது அவங்க ஹெல்த்தில், இன்னும் சொல்லப்போனால் அவங்க அபாய கட்டத்திலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம், இனிமேல் கண்டிப்பாக அவங்கள வந்து காப்பாற்றிடலாம், கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. உங்களுக்கும் கியோமிக்கும் அப்போ தான் உயிரே வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படிலாம் வந்து சொல்கிறீங்க. எதுக்குமா தேங்க்ஸ், எங்களோட கடமை தான் வந்து நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நாங்கள் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போய் பாருங்கள், பட் இவங்க வந்து இன்னும் கண்ணு முழிக்கல, இன்னும் 1 hour ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஓகே ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் கியோமியும் வந்து ஃபோனை கூட பண்ணாமல் வந்து உள்ளே போகிறீங்க ஓகேவா. உள்ளே போனதுக்கப்புறம் கியோமி கிட்ட, நான் தான் சொன்னேன்ல என் லக்கி சாம் இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஆமாம் ஐயோ, நீ சொல்லும்போது கூட இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனால் இப்போ வந்து நான் நம்புகிறேன், கண்டிப்பாக அம்மா வந்து குணமாயிருவாங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு வந்து கியோமி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
நீங்கள் வந்து ஃபோனை வந்து வெளியே வச்சுட்டு போயிருப்பீங்க பேக்கோட, ஓகேவா? நீங்களும் கியோமியும் உள்ளே போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா உங்களுக்கு நிறைய டைம் ஃபோன் வந்திருக்கும். முக்கியமாக ஹூபி, டே, ஹேஜின் இந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்ருப்பாங்க உங்களுக்கு. உங்களுக்கு என்ன இவ்வளோ தடவை வந்து கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. கியோமியும் பார்க்குறாங்க, என்ன யோன் என்ன இத்தனை டைம் கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், என்னன்னு தெரியல, நானும் வந்து பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி நீ ஆஃபீஸ் கிளம்பிப்போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கியோமி சொல்கிறாங்க. இல்லை அம்மாவை இந்த நிலமையில விட்டுட்டு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதான் எல்லாமே வந்து சரியாயிடுச்சுல, அம்மா இனிமேல் குணமாயிருவாங்கன்னு சொல்லிட்டாங்களே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்பிப்போ, ஏதாவது ப்ராப்ளமாக இருக்க போது, இத்தனை டைம் கால் பண்ணியிருக்காங்கன்னா ஏதாவது ரீசன் இல்லாமல் கால் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கியோமி சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன், நீ பார்த்துப்பல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் பார்த்துக்கிறேன் யோன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கியோமியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பணத்தை எடுத்து கியோமி கிட்ட கொடுக்குறீங்க. இந்த செலவுக்கு வச்சுக்கோ, நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்து. இல்லை எனக்கு வேணாம், என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கியோமி சொல்கிறாங்க. ஏய் உதவாங்க முதல்ல புடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிளம்பி போகிறீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஆல்.